பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புன்றது 2 வயது குழந்தைக்கு இருந்து 6 வயது குழந்தையிலேருந்து 60 வயது மூதாட்டி வரைக்குமே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைன்றது. முதல்வரோட நேரடி கண்காணிப்பில் வர காவல்துறையே இவ்வளோ அஜாக்கிரதையா இருக்குன்னா என்ன சார்? காவல்துறை அஜாக்கிரதையா இல்லை, காவல்துறை அதனுடைய வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. முதல்வர் அஜாக்கிரதையா இருக்கார். நீங்கள் கலைஞர் இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த அமைச்சர்களோ மற்றவர்களோ இந்த சாதிய பெருமை பேசுறது, சாதிய மாநாட்டில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அவர் மறைவுக்கு பிறகு நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவரவர்கள் சமூகம் சார்ந்த அந்த கூட்டங்களில் கலந்துக்கிறது, அந்த பெருமை பேசுறது, அவர்களிடமே அந்த ஆதிக்க மனப்பான்மை வெளிப்படுறதை பார்க்குறோம். வேண்டா வெறுப்பாக இந்த 2019 மக்கள் நல கூட்டணி எல்லாம் சேர்ந்தப்போ சமூக நீதி கூட்டணி எல்லாம் பாஜக எதிர்க்க அமைக்கிறதுனால மதவெறி எதிர்ப்பு அது இதுன்னு உருட்டிக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேகர்பாபு தொடங்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஆதிக்க மனப்பான்மை இந்த இதுன்றது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். சார், கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கூட இதை பற்றி குரல் எதுவும் கொடுக்க மாட்டாங்களா? இன்னைக்கு திருமாவளவன் கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை. கொஞ்சம் மிஸ் ஆனால் நீங்கள் கிளம்புங்கன்றுவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை ஒரு அனுபவம் இல்லாதவர், அறிவில்லாதவர், அடிமை, டேபிள் கீழே போனார். நீங்கள் பாருங்கள், உதயநிதி பேச்சு 5 வருஷமாக பாருங்கள் இந்த வார்த்தை இல்லாமல் இருக்காரு. இதெல்லாம் என்னன்னா திரும்ப திரும்ப ஜனங்கள் மத்தியில் ட்ரால் பண்ணுறது. விஜயகாந்த பெரும் குடிகாரர் எவருக்கா, அதை யாரை வச்சு பேச வைக்கிறாங்க? வடிவேலை வச்சு. வடிவேலு அப்படியே டீ டோட்டலர். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு போகிறாரு, காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு ராம்ப் வாக்கு போகிறாரு. போகிற இடத்துல டவல் அடிக்கிறாங்க, டவலை பிடிச்சி கழுத்தில் போட்டுக்கிறார். அதுக்கு பிறகு ஒரு 2-3 பேர் உள்றான். அவனை கூட வர பாதுகாவலர்கள் தூக்கி ஓரம் கட்டுறான். இது எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் பண்ணதுடைய டப்பிங். என்னமோ இவருக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு 40% டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, அதில் கை வச்சுட்டு உஷ் உஷ்ன்னு பண்ணிட்டு இருக்காரு. இவர் எந்த ஊரில் அங்கே இருக்காரு? இவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக என்னங்கிறது? அவ்வளோ ஒரு மோசமான நிலையை நோக்கி நகருது. இது இப்படியே போனால் ஜனங்க முடிவு பண்ணுறோம். விஜய் மீதியை பார்த்துக்குவாங்க. ஒன்னாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், என்சிஆர்பி ரிப்போர்ட்டு வெளியாயிருக்கு. கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் பட்டியலின சமூக மக்களுக்கு ஆன குற்றம் அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கினேரி இஷ்யூ ஆகட்டும், அதுக்கப்புறம் +2 மாணவி பாலியல் வழக்கம் இப்போ ஆகட்டும், சிறு குழந்தைய கூட விடாமல் பண்ணிகிட்ருக்குறாங்க. சட்ட ஒழுங்கு இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குது. இது எதை நோக்கி போகுது சார்? இந்த விவகாரத்தில் நேற்று பிரதமர் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசினது பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸாக கவனிப்பட வேண்டிய விஷயம். அவர் என்ன சொல்கிறாரு, 3 மகள்களின் தந்தையாக உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு ரொம்ப டேட்டாஸ் அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. 5 வருஷத்தில் 8752 கொலைகள் நடந்திருக்கு. இந்தியாவிலே அதிக கொலைகள் நடந்த மாநிலம் தமிழகம். இதில் 1977 பெண்களும் 360 குழந்தைகளும் கொல்லப்பட்டுள்ளனர். 38 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த 2 வயசு குழந்தைலாம் அந்த இதுதான். அதான் நேற்று தூத்துக்குடியில் நடந்தது, 17 வயது சிறுமி. அதெல்லாம் இவர் பேசிகிட்டு இருக்கும்போது நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் பேசிகிட்டு இருக்கும்போது நடக்குது. இந்த தகவல் யாருக்கும் மேடையில் இருக்கவங்களுக்கு போல. அதுதான் இன்னைக்கு நிலைமை. இந்த 5 வருஷத்தில் 44,000 குற்றங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 2600 குற்றங்கள் பாலியல் சார்ந்த குற்றங்கள் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு. மதுராந்தகத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த மிருகம் தப்பி உள்ளது அப்படின்றார். கிருஷ்ணகிரியில் 2.5 வயது குழந்தையை ஒரு மிருகம் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்துள்ளது. கும்பிடிப்பூண்டு சம்பவம், அண்ணா பல்கலைக்கழக சம்பவம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் இருக்குது. இத்தகைய ஆட்சி இது பண்ணணுமா? 3 மகளுடைய தந்தையாக நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த ஆட்சியை நீக்குங்கன்ற மாதிரி அவர் பதிவு பண்ணுறாரு. நீங்கள் எந்த இதுவரையும் இல்லாத அளவுக்கு இந்த பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். நீங்கள் 17 வயது பெண்ணு இயற்கை உபாதைக்காக வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க, காணும். பேரண்ட்ஸு பதறி அடிச்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இங்கே இன்ஸ்பெக்டர் இல்லைம்மா, புதன்கிழமை தான் சார்ஜ் எடுப்பார், நீ அங்கே ஆள் உமன் போ அப்படின்றாங்க. அங்கே போனால் அந்த அம்மா கெட்ட கெட்ட வார்த்தையில் ரொம்ப ஒரு இதுவாக அவமதிக்கிற மாதிரி பேசி அனுப்பிச்சி விட்றாங்க.
இவங்க வேற வழி இல்லாமல் அப்புறம் எம்எல்ஏ பிடிச்சி எஸ்பிகிட்ட சொல்லி எஸ்பி சொல்லி நடவடிக்கை. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு பிணமாக தான் கிடைக்குது, துண்டு துண்டாக வெட்டப்பட்டு. பிரேத பரிசோதனையில் பாலியல் பலாத்காரன்ற மாதிரி போகுது. அப்போ பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புன்றது 2 வயது குழந்தைக்கு இருந்து 6 வயது குழந்தையிலேருந்து 60 வயது மூதாட்டி வரைக்குமே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைன்றது. கணவரை கொன்று 70 வயது கணவரை கொன்று 60 வயது மனைவி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார். காவல்துறையில் இருக்கிறவரு ஒரு பெண்ணு வீட்டுக்குள்ள பலாத்காரமாக நுழைஞ்சி அவர் வந்து பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணுறாரு. அந்த அம்மா கதவை பூட்டிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குறாங்க. முதல்வரோட நேரடி கண்காணிப்பில் வர காவல்துறையே இவ்வளோ அஜாக்கிரதையா இருக்குன்னா என்ன சார்? காவல்துறை அஜாக்கிரதையா இல்லை, காவல்துறை அதனுடைய வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. முதல்வர் அஜாக்கிரதையா இருக்கார். இந்த மாதிரி விவகாரங்கள் உடனடியாக கூப்பிட்டு ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு என்ன பண்ணோம் ஏது பண்ணோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு கூட இந்த தாவேகா இதில் வந்து ஏன் தலைமை டிஜிபியை போடலை அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம், அதாவது ரொம்ப சாதாரணமாக முடிய வேண்டிய விஷயம் ஒரு டிஜிபி நியமனம்ன்றது. பேனல் அனுப்பணும், அதுலேருந்து 3 பேர் அனுப்புவாங்க, அதுலேருந்து ஒருத்தரை போடணும். ஆனால் பேனலை அனுப்ப மாட்டோம்னு இழுத்து பிடிச்சி அதனால் டிஜிபி ரிட்டையர் ஆகும் பொழுது வேற வழி இல்லாமல் பொறுப்பு டிஜிபி போடுறாங்க. இது கோர்ட்டு உடைய உத்தரவுக்கு எதிரானது, கோர்ட்டு அவமதிப்பு. இது வழக்கா போகுது. அந்த வழக்கில் இவங்களே போய் சொல்கிறாங்க பேனல் அமைச்சிருக்கோம், வந்தோன்னே போட்டுறோம். பேனல் வந்துடுது எப்போ? செப்டம்பர் மாதம் கரூர் சம்பவம் நடந்தது, அப்போவே வந்துடுது, நியமிக்கல. அது மறுபடியும் கண்டெம்ட் போகிறப்போ கவலையே படாமல் அதில் எங்களை உட்கார வைக்கல, அவரை உட்கார வைக்கல, இவரை உட்கார வைக்கலன்னு புது கதை சொல்கிறாங்க. கோர்ட்டு அப்பவும் பொறுமையாக சரி ரைட்டு புது பேனல் அனுப்புங்க அப்படின்ட்டு புது பேனல் போயிடும். அதையும் ஒன்றும் பண்ணலான்ட்டு இப்போ 20ஆம் தேதி ஃபைனலைஸ் பண்ணணுன்ட்டாங்க. 20ஆம் தேதி இந்த கவர்மெண்ட்டே இருக்காது, காபந்து அரசாக மாறிடும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா முதல்வருக்கு டிஜிபியில் இந்த அதிகாரி பிடிக்கும், இந்த அதிகாரி பிடிக்காதுன்னெலாம் எதுவுமே கிடையாது. முதல்வருக்கு அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ எதற்காக பயப்படுறாரு சார்? பயப்படலை, அவருக்கு தெரியல. அப்போ அதிகாரிகள் அவர்களுக்கு பிடித்த அதிகாரிகளை நியமிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே இந்த பிரச்சனையை மாத்துறாங்க. இதை முதல்வர் ஒத்துக்க வைக்கிறாங்க. நீங்கள் வெல்லும் தமிழ் பெண்கள்னு இவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். அந்த நிகழ்ச்சியில் பெண்களுக்கான இது இந்த அரசு எப்படிலாம் இருக்குது, அழகு பார்க்குது, பதவியில் அமர்த்தி படிக்க வைக்கலான்னு. அதில் இந்த தலைமை டிஜிபி சீமா அகர்வால் கலந்துக்கிறாங்க. அவங்க தான் அந்த பேனலில் டாப் மோஸ்டில் இருக்காங்க, மோஸ்ட் சீனியர், எந்தவித சர்ச்சைக்குள்ளாகாதவர், லாண்ட் ஆர்டரில் பார்த்தவங்க, ரொம்ப வெரி குட் ஆஃபீஸர். ஆனால் அவருக்கு தான் வரணும், பேனலில் அவர் பேர் வந்துடுச்சு, அவரை நியமிக்காமையே ஓரம் தள்ளிட்டு அந்த விழாக்கு அவரை கூப்பிடுறாங்க கெஸ்டா. இதுல முதல்வர் உட்காந்து ரசிச்சுக்கிறார். அப்ப இதுல நீங்க எதை போய் என்ன நீங்க சொல்லுவீங்க? அவருக்கு தெரியுதா இல்லையானா அவர் தீர்மானிக்கல, அதிகாரிகள் உட்காந்து இந்த விஷயங்களை தீர்மானிக்கிறார்கள். அப்ப முதல்வர் என்ன பண்ண ஏது பண்ண ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு போறாரு, காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு ராம்ப் வாக் போறாரு. போற இடத்துல டவல் அடிக்கிறாங்க, டவலை பிடிச்சி கழுத்துல போட்டுக்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு 2-3 பேர் வந்து உள்றான், அவனை கூட வர பாதுகாவலர்கள் தூக்கி ஓரம் கட்டுறாங்க. இது எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் பண்ணதுடைய டப்பிங். தெலுங்குல ஒரு படம் வந்திருக்கும், அதை தமிழில் டப்பிங் பண்ணி வெளியிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தெலுங்குல விஜய் நடிச்சாருன்னா இங்கே ஸ்டாலின் நடிக்கிறார். அதே மாதிரி காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை, அதே மாதிரி ராம்ப் வாக்கு, அதே அதாவது விஜய் தான் ஒரு போட்டியாளராக எடுத்துக்கிறாருன்றீங்களா? போட்டியாளர் இல்லை, இவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து தலைவரை நீங்கள் இப்படிலாம் பண்ணணும், அப்போ தான் இளைஞர்கள் ஓட்ட பெற முடியும். ஏம்பா ஏதாவது பண்ணி தொலைங்க. 2 ரசிகர் வந்து காலில் விழுந்தான் விஜய்கிட்ட, அதை பவுன்சருக்கு தூக்கி வெளியே போட்டாங்க. அதை கூடவானா பண்ணுவீங்க? எங்கேயாவது சிஎம் போனால் தொண்டன் ஓடி வந்து காலு கீழே விழுவானா? எங்கேயாவது நடந்து நீ நடிக்கிறா, நீங்கள் விஜய்க்கு விட்றான்னா அவரை பார்க்கணும் அது பண்ணணும்னு விட்றான். அதுக்கு பேரே வச்சுருக்காங்க, அந்த மாதிரி தாவி வந்து விட்றான். இவருக்கு அதுவுமா செட் பண்ணுவீங்க? ஒருத்தன் எக்ஸாம் எழுதும் போது இவன் பார்த்து எழுதிட்டே இருப்பான், ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும், ஓங்கி அடிச்சோன்னா அது கீழே உட்காந்து கீழே கிட்ட வரும்போது அடிச்சிடுவோம், அது ஒட்டிக்கும். காப்பி அடிச்சான்ல அவனும் அப்படியே தேடிக்கிட்டு ஒரு கண்டுபிடிச்சி அடித்து அதே இடத்துல ஓட்டுவான், அடிச்சாங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரியா? அப்போ முதல்வருக்கு வந்து எந்த ஒரு விஷயம் தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும்
அவர் ஜாலியாக இருக்காரு, அவர் ஆட்சி சிறப்பாக இருக்குது, இந்த ஆட்சி தான் நெக்ஸ்ட்டு, பிஜேபி ஒன்று தான் எதிரி, பிஜேபியை வீழ்த்திடுவோம், நம்ம ஆட்சி வேறு லெவலு அப்படின்ற லெவல் போகிறாரு. அப்படி இல்லாட்டி 43 குழந்தைகள் பள்ளி விழுந்த உணவு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட். ஹாஸ்பிட்டல். எந்த அமைச்சரும் போனாங்களான்னு தெரியல, ஆட்சியர் இவங்க தான் போயிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது இன்றைக்கி ஒரு விஷுவல் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பார், ஒரு 40-45 பள்ளி குழந்தைகள் டான்ஸ் ஆடும். அது கோரியோகிராஃபி பண்ணி அதுங்க டான்ஸ் ஆடும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்துருக்கும் போல். எல்லாம் டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே அப்படின்னும் அவர் முதல்வர் பண்ண அந்த விஷயம். என்ன இவர் இந்த கூட்டணி முடிச்சுட்டு பத்திரிகையாளர்களை பார்த்து அப்படின்னா முடிச்சு விட்டாராம். அப்போ காங்கிரஸை முடிச்சிட்டிங்களா, கூட்டணி கட்சியா நான் எதிரியா, அது ஸ்டைல். உடனே அந்த டிடி சாம்பார் டிடி இருக்குல்ல, அந்த அம்மா சார் வேற லெவலில் இதாகிடுச்சு சார். உடனே இவர் எந்திரிச்சு பண்ணாரா இல்லையா, அந்த மாதிரி அவரை பண்ண வைக்கிறாங்க சார். அவங்க கேட்பாங்க, நீங்கள் எந்திரிச்சு எல்லார்ட்டையும் இப்படி இப்படி பண்ணுங்க. அடுத்து எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு குழந்தைங்கள விட்டு குத்தாட்டம் போட வச்சுட்டு அந்த குழந்தைங்க முடிக்கும் போது இவருக்கு சந்தோஷம். அதை பார்த்து சேகர் பாபு அப்படி ரசிக்கிறார். அதுக்கப்புறம் அவரே பண்ணுறாரு சிஎம்ஏ அந்த நிகழ்ச்சியில். அப்போ இவர் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஒரு சிஎம் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அவரை கூப்பிட்டு அண்ணா நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்கன்னா ஏன் பண்ணுன்னு கேட்பாரு. ஒன்று வைக்க போகிறப்போ என்ன கூத்தாடி மாதிரி பண்ண சொல்கிறேன், பைத்தியமா நீ, ஏதாவது சப்ஜெக்ட் நான் எடுத்துட்டு வா பேசுகிறேன், ஏதாவது நல்லா இது இருந்தால் கொண்டு வா அப்படி தான் சொல்லுவார். எதுவுமே இல்லாத என்ன பண்ணுவான் தலைவர், அவர் அப்படி பண்ணிட்டார், அதே மாதிரி நம்மளும் இப்படி பண்ணணும். தலைவர் அவர் காக்கி பேண்ட் போட்டு வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்காரு, நம்மளும் அதே மாதிரி போட்டு போகணும். தலைவரை ஒருத்தர் 2 பேர் வந்து உழுவான் அதே மாதிரி. தலைவரை ராம்பாகில் போகிறீங்க, இந்த இடத்துல கட்டம் போட்டிருப்போம், அங்கே போய் நிற்கணும். நீங்கள் நின்னோடனே 4 பூந்தொட்டி எரியும், அது எரிஞ்சு முடிஞ்சோடனே மறுபடியும் நடந்து போய் கோடு போட்டிருக்கோம், அங்கே போய் நின்று எல்லா பக்கமும் திரும்பி கையாட்டுறீங்க. நடக்குதா இல்லையா? என்ன மாதிரி விளம்பரங்கள் பண்ணா மக்கள் வந்து நம்புறாருன்னா இந்த டீம் இருக்குல்ல, இந்த டீமுக்கு நாலேஜே கிடையாது. இவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் காப்பி இடிச்சாங்க, காப்பி தான். விஜய் பண்ணா அவ்வளோ கூட்டம், விஜய்க்கு வர்ற கூட்டம் விஜய் பல்ட்டி அடிச்சுட்டே போனா கூட அது வாட்டில் வேடிக்கை பார்க்க மேலே வந்து விழும். அதே போல விஜய் மாநாட்டில் யாராவது தவறி விழுந்தாலோ இல்லை எது அடிபட்டாலோ அதை போய் ஹாஸ்பிட்டலில் அமைச்சர்கள் பார்க்குறாங்க, அன்பில் மகேஷ் மாதிரியான அமைச்சர்கள் போய் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பட்டியலின சமூகத்துக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை ஆணவ கொலைகள் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துலையோ யாரும் போக மாட்டாங்க. சமூக நீதி காக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் செயல்முறையில் இல்லை அப்படிங்கிறது இந்த அன்னைக்கு கூட சொன்னார், சமூக நீதி அரசு இது, இந்த நாங்கள் வந்து சமூக நீதி கூட்டணி. இவர்கள் வரும்போது இந்த உருட்டுலாம் உருட்டிட்டு வந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலைகள், கவின் ஆணவ கொலை நடந்த பிறகு கவின் அது ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வேணும்னு திருமாவளவன் கேட்குறாரு. அதுக்கு முன்னாடியே சவுந்தரராஜன் சட்டசபையில் பேசுகிறாரு, பலரும் பண்ணுறாங்க. ஒரு உண்மையான சமூக நீதி அரசாக இருந்தால் ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டத்தை கொண்டு வந்துருக்கணும். அதை கொண்டு வர்றதுக்கு கூட தைரியம் கிடையாது. நீங்கள் கலைஞர் இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த அமைச்சர்களோ மற்றவர்களோ இந்த சாதிய பெருமை பேசுறது, சாதிய மாநாட்டில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அவர் மறைவுக்கு பிறகு நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவரவர்கள் சமூகம் சார்ந்த அந்த கூட்டங்களில் கலந்துக்கிறது, அந்த பெருமை பேசுறது, அவர்களிடமே அந்த ஆதிக்க மனப்பான்மை வெளிப்படுறதை பார்க்குறோம். நீங்கள் ராஜகண்ணப்பன்லேருந்து பொன்முடியிலேருந்து நீங்கள் அந்த என்ன ஜாதின்னு கேட்குறதுலேருந்து பல விஷயங்கள், இந்த இவர் KKSSR, நேரு, சபாநாயகர் அப்பாவு, இவர்கள் எல்லாமே என்னன்னா இந்த அந்த சமூகம் சார்ந்த அவர்கள் மதம் சார்ந்த இந்த விஷயம். இந்த ஆவினுக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு மனோ தங்கராஜன், அவர் பார்த்தீங்கன்னா பெரியாரிஸ்ட்னு தன்னை உருட்டிக்குவார். பெரியாரிஸ்டம்னா நாத்திகம்னா எந்த மதத்துக்கும் நீங்கள் மதம் கடவுள் இல்லை மதம் இல்லை தானே. ஆனால் இவர் இந்து மதத்தை திட்டுவார், இவர் வந்து கிறிஸ்டியன், அங்கே கிறிஸ்துவ பாதிரியாருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருப்பார், அவர் மதம் சார்ந்து. அப்போ கடவுள் நம்பிக்கைன்றது நாங்கள் இந்து மதத்தை திட்டுறதுக்கும் இதுக்கும் இது கிடையாது அப்படின்ற மாதிரி. இது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ இது எதுவுமே கலைஞர் இருந்ததுன்னா அனுமதிக்க மாட்டார். இவர் இருக்கிறது இப்போ என்னன்னா இவர்கள் யாருக்குமே அதை பற்றி பயமே இல்லை. அதிகாரிகளுக்கும் சரி அமைச்சர்களுக்கும் சரி இந்த தன்மைகள் எல்லாமே இப்படி மாறி போச்சு. நீங்கள் இவர் ஸ்டாலின் கலைஞர் இருக்கும் பொழுது இந்த ஒரு பெரிய பத்திரிகையாளர் போய் பார்த்துருக்காரு. அப்போது பேசும்போது சொல்லியிருக்காரு, இந்த இடஒதுக்கீடு
இது கொள்கை, இந்த விஷயங்கள்லாம் வந்து எங்கள் அப்பா தான் பிடிச்சிட்டு இது பண்ணுறாரு. இப்போலாம் தேர்தல்னா பணம் இதுதாங்க அப்படின்னு பேசிட்டு அவர் வெளியில் வந்துட்டு என்னங்க இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு. ம். அப்போ அவருக்கு அந்த பார்வை கிடையாது. ம். ஆனால் வேண்டா வெறுப்பாக இந்த 2019 மக்கள் நல கூட்டணி எல்லாம் சேர்ந்தப்போ சமூக நீதி கூட்டணி அதான் பாஜக எதிர்க்க அமைக்கிறதுனால மதவெறி எதிர்ப்பு அது இதுன்னு உருட்டிக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு தொடங்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஆதிக்க மனப்பான்மை இந்த இதுன்றது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இந்த கவர்மெண்ட்டில் அதிகம் நடந்திருக்கு. அந்த கோபம் குறைந்தபட்ச கோபம் கூட வரல. அதுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா கூட அவருக்கு அதை பற்றி பிரஞ்சே இல்லை அவருக்கு. சார், கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கூட இதை பத்தி குரல் எதுவும் கொடுக்குற மாதிரி இடதுசாரிகள் கேட்க தெரியல. மாட்டாங்களா? சார், இடதுசாரிகள் கேட்க மாட்டாங்களா? இடதுசாரிகளும் வாய் திறக்காமல் தான் இருக்காங்க. அதே போல அமெரிக்கா ஈரான் பிரச்சனைக்கு போராட்டம் பண்றாங்க, குரல் கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற பிரச்சனைக்கு குரல் கொடுக்காம இருக்காங்கன்றதுதான். திருமாவளவன் இடதுசாரிகள் 2 பேர் தான் கிட்டத்தட்ட மக்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்பவர்கள். திருமாவளவன்லாம் குழந்தையா இருக்கும் போதே இடதுசாரிகள் சாட்டை அடி சாணிப்பாலுக்கு எதிராக போராட்டம் நடத்தி விவசாயிகளுக்காக உரிமைகளுக்காக நின்னவங்க. அப்படிப்பட்ட இடதுசாரிகளும் சரி திருமாவளவனும் சரி இன்னைக்கு வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்கன்னா அவர்களை பல விஷயங்கள் அவர்களுக்கு ஆதாயத்துக்குரிய விஷயங்கள் நடக்கிறதுனால தங்களுடைய சுயத்தை இழந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லுவேன். ரொம்ப லேட்டஸ்ட் உதாரணம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். நீங்கள் வந்து அவர்களை விட நீங்கள் யாரையும் சொல்ல முடியாது. அப்போ அவர்கள் 170 நாள் நடத்தினதில் அவர்களை கண்டுகொள்ள கூட இல்லை. சும்மா பேருக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதில் கூடுதலாக திருமாவளவன் எந்த அளவுக்கு வளர ஆரம்பித்தார்னா அவர்களை பணி நிரந்தரம் பண்ணால் தலைமுறையாக இந்த சமுதாயம் துப்புரவு பணியாளர்களாகவே இருப்பாங்கன்னு ஒரு பெரிய கண்டுபிடிப்பை வெளியிட்டார். அது கூட இருக்கிற சண்முகத்தாலே பொறுத்துக்க முடியல. ஏங்க ஒரு தூய்மை பணியாளர் பணி நிரந்தரம்னா சம்பளம் பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கை தரம் மாறும். அப்போ பசங்களை நல்லா படிக்க வச்சாங்கன்னா பசங்க படிப்புக்கேற்ற வேலைக்கு போவாங்களா, அவங்க தந்தை தாய் செய்கிற வேலைக்கு வருவாங்களா? என்ன இது கண்டுபிடிப்பு? ஒரு முட்டாள்தனமான ஒரு இதுவாக இருக்கேன்னொன்னா 2 நாள் பொறுத்து பல்ட்டி அடித்து நான் அப்படி சொல்ல இப்படி சொல்லன்னு. இது எல்லாம் ஏன்னா இந்த அரசை முதல்வரை இவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக. இது இவர்கள் இப்படி போய் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா இன்னைக்கு திருமாவளவன் கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை. கொஞ்சம் மிஸ் ஆனால் நீங்கள் கிளம்புங்கன்றுவாங்க. ரவிக்குமார் தலைமையில் இருக்கிற இப்போ 4 எம்எல்ஏ இருக்காங்களா எல்லாரையும் வச்சு விடுதலை சிறுத்தைகளை எங்கள் கட்சி தான் உண்மையான கட்சின்னு திருமாவளவனே நீக்க கூட செஞ்சுருவாங்க. ஆதவ அர்ஜுன் விவகாரத்திலே நடக்க வேண்டியது அது இவர் கொஞ்சம் அப்படியே பல்ட்டி அடிச்சு அப்படி இது பண்ணி ஆதவ அர்ஜுனை அழட்டி விட்டு இது பண்ணிட்டார். அப்போ இன்னைக்கு திருமாவளவன் கையில் கட்சி இல்லை. 6 சீட்டு தான், என்ன பண்ணுமோ பண்ணீங்க அப்படின்ற அளவுக்கு மிரட்டல் வழியும் போயிடுச்சு. இன்னைக்கு மதிமுக ஒரே ஒரு சீட்டு இருக்கு. சொல்ற ஒரு கேவலமான நிலைமை இன்னைக்கு யாருக்கா பார்த்துருக்கீங்களா? வெளியே 4 சீட்டுன்னு பேசிக்கலாம். 3 சீட்டு உதயசூரியன் என்னன்னா அந்த கட்சியில் இருக்கிற யார் 3 வேட்பாளர்கள் கொடுத்தாருன்னா அந்த 3 பேருமே திமுக உறுப்பினர்கள்லாம் மாறணும், உறுப்பினர் அட்டை வாங்கணும், திமுகவில் சேரணும், மதிமுக விலைக்கு திமுகவில் சேரணும். அந்த இதை வாங்கிக்கிட்டு அவர்கள் பொதுச்செயலாளர் கார்டு கொடுப்பாரு. அவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் இவங்க திமுக உறுப்பினர்னு. நாளைக்கு ஜெயிச்சாலும் திமுக கொறடா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். இது கட்சியை கொண்டு போய் இணைச்சிட்டு போயிடலாமே. அப்போ திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனைனா கட்சி நம்ம கையில் இல்லை. சரி, நமக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. கட்சி சீட்டை தாண்டி பல வசதிகள் கிடைக்க போகுது. ஏன் அதை இழக்கணும்? இவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்தேன்னு சொல்கிறது ஆரம்பத்தில் போராளியாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் வியாபாரியாக மாறிட்டாங்க. இதில் பெரிய வருத்தம் பெரிய அதிர்ச்சி உரிய விஷயம் என்னென்னா இடதுசாரிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சங்கரையா காலம் வரைக்கும் அப்படி இருந்தாங்க, நேர்மை அப்படி இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு பேர் கெட்டு போய் வருமானத்தை ஈட்டுகிற ஒன்றே. அவர்களுடைய மாநாட்டில் டபுள் டிஜிட் வாங்கலைன்னா போவாதீங்க, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. வெளியில் வந்து தனியாக நின்று நம்ம தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க தொண்டர்கள். ஆனால் இன்னைக்கு 6 சீட்டுக்கு அவங்களும் ரெடி. ஏன் ரெடி? கவனிப்பு. 6 சீட்டை தாண்டி கவனிப்புன்றப்போ ஓகே. அப்போ இவர்கள் எல்லோரையும் கபலீகரம் செய்கிற கட்சியாக திமுக மாறிவிட்டது. ஆனால் இவர்கள் தான் சொல்கிறார்கள் பாஜக வந்து அதிமுகவை கபலீகரம் செய்யுது. சின்ன மீன் பெரிய மீனை முழுங்க முடியுமா? 20 சீட்டில் நிற்கிற பாஜக 154 சீட்டில் நிற்கிற அதிமுக முழுங்க முடியுமா? ஆனால் இங்கே பெரிய மீன் எல்லா குட்டி மீனையும் முழுங்கிட்டு கிடக்குது. அதில் தன்னை எதிர்த்த
தன்னை வாரிசாக கலைஞர் காண்பிப்பதற்காக வெளியேற்றிய மதிமுகவை சின்ன பின்னமாக்கிட்டாரு. இன்னைக்கு அந்த கம்பெனியே கிடையாது. ம். நாளைக்கு என்ன அவங்களுக்கு இருக்கு? இந்த மாதிரி மானம் இழந்து வாழ்றதுக்கு விஜய் கட்சிக்கு போயிடலாமே. புசிக்கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு இருக்கலாமே. ஒரு 5 சீட்டு வாங்கி நிற்கிறீங்களா, தோக்குறீங்களா, ஜெயிக்கிறீங்களா, மானத்தோட வாழலாமே. ம். அட எதுவுமே தேவையில்ல. என்டிஏக்கு போனால் கூட நீங்கள் மானத்தோட வாழலாம். ம். இங்கே யாராவது பண்ணுவாங்களாங்க? 4 சீட் ஒரு கட்சி போர்வாளாக நிற்பேன், தளபதியாக உங்களுடைய வெற்றிக்கு துணை நிற்பேன் என்னமோ உருட்டி பார்த்தாரு. கொடுக்குற மரியாதை பார்த்தீங்களா? காங்கிரஸ் காலில் கையில் விழுந்து சிதம்பரத்தெல்லாம் ரெடி பண்ணி சோனியா காந்தியெல்லாம் போய் பேசி கொண்டு வர்றாங்க. ஆனால் கொடுத்த சீட்டு பார்த்தீங்களா? 28 தான். 3 சீட்டு எக்ஸ்ட்ரா. ம். இதுக்கு பருத்தி மூட்டை குடவுலேயே இருக்கலாம்டா. இதுக்காடா அவ்வளோ சண்டை போட்டிங்கன்ற மாதிரி நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ம். இவர்களுக்கு இந்த கதினா இடதுசாரிகள் மற்றவங்களாம் பாருங்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் இருக்குது, பெரிய அளவு பவர் இருக்குது. அதை வச்சு என்ன வேணால் பண்ணலான்னு. இவர்களும் தோழமை கட்சிகள் இந்த ஆதாயங்களுக்காக தங்களுடைய சுயத்தை இழந்து, எந்த கொள்கையோ அந்த கொள்கையை இழந்து போய் அதனால்தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. சட்டம் ஒழுங்குன்றது தினம் தினம் சந்தி சிரிக்குது. சார், இவ்வளோ பிரச்சனை பெண்கள் வீட்டில் ஒரு வீட்லேயும் வச்சுட்டு இருக்க பெண்கள் பயப்படுறாங்க வெளியே அனுப்புறதுக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படி இருக்கு, போதை கலாச்சாரம் தலை தூக்கி இருக்கு. இப்படி இருக்கையில முதல்வர் வந்து தமிழ்நாடுக்கும் என்டிஏக்கும் தான் போட்டிங்கிறாரு. தமிழ்நாடு திமுக தான் தமிழ்நாடுங்கிறாரு. என்டிஏ இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறோம்ல, அரசுக்கு எதிரான மக்களுடைய கோபம், இதை திசை திருப்பணும்னா பழைய டெக்னிக் இது. எப்படி இந்தி எதிர்ப்பு, அந்த டீலிமிட்டேஷன்லாம் உருட்டி பார்த்தாங்க, நீட்டு, எல்லாமே இவங்க பேக் ஃபயர். ஒரே ஒரு இது என்னென்னா, இவங்க நினச்சிட்டு இருக்காங்க மோடிக்கு எதிரான அலை இருக்கிறது, பாஜகவுக்கு எதிரான அலை இருக்கிறது. அந்த அலையெல்லாம் மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு. இதை பயன்படுத்திட்டு பாஜக எங்களுக்கு தான் போட்டி, அதிமுக ஒரு கட்சியே இல்லை, அது அடிமை கட்சி. இது ஒரு கருத்தை உருவாக்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. திரும்ப எல்லாரும் பாருங்க அதே குரல்ல தான் பேசுவாங்க. நேற்று உதயநிதி சொல்றாருல, க்ளீன் போல்ட் ஆக்கி விடுவோம். அப்போ இந்த பேச்சு எல்லாமே எதுக்குன்னா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எதிரியை இவர் தான் ஃபிக்ஸ் பண்றது, அதை வைத்து மக்களை திசை திருப்புறது. அதுக்கெல்லாம் மக்கள் அந்த காலம்லாம் மாறி போச்சு. தினம் தினம் இவர்களுக்கு பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கு. அதே போல இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து யார் பேசினாலும், உதாரணத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் பேசினாலும் அதை கிண்டல் கேலிக்கு உள்ளாக்குறாங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த நம்பகத்தன்மை காலி பண்ணணும்னா அது கிண்டலுக்குரிய கேலிக்குரிய விஷயமா மாத்தினீங்கன்னா, ட்ரால் பண்ணீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் வந்து பொதுமக்கள் மத்தியில பெருசா ஒரு அழுத்தமா போய் சேராது. இது விஜயகாந்துக்கு நடந்தது, எம்ஜிஆருக்கு நடந்தது, ஜெயலலிதாவுக்கு நடந்தது. எம்ஜிஆர் அவ்வளோ சீரியஸாக வந்து கணக்கு கேட்டு வெளியில் வந்து எல்லாம் பேசினா, கோமாளி, நடிகன், மலையாளி, கூடகிற வரைக்கும் போராளி, வெளியில் வந்தோன்னா மலையாளி. அன்னைக்கு தான் கலைஞருக்கு தெரியுமா. 62ல் இவரை பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சப்போ தெரில. 69ல் அண்ணா மறைவுக்கு பிறகு இவரை முதலமைச்சர் ஆக்கும் பொழுது தெரியல. 72ல் வெளியே அனுப்பும் போது இவர் மலையாளி. திராவிடத்தில் மலையாளம் வரலையா? இருக்குல்ல, தென்னக மாநிலங்கள் சேர்ந்ததானே திராவிடம். ஆனாலும் மலையாளி. இதோட ஒரு உச்சகட்டம் இவர் இலங்கை தமிழன்ற அளவுக்கு போயிட்டாங்க. இவர் பதவி ஏற்கக்கூடாது இலங்கை தமிழன்ற அளவுக்கு. எம்ஜிஆருக்கு அவ்வளோ அவமானப்படுத்துனாங்க எம்ஜிஆரை. இவர் ஏதோ அறிவே இல்லாத ஒரு மாதிரியும், இதோ இப்போ கூட துரைமுருகன் அப்படியே கெஞ்சினாராம் எம்ஜிஆர் வந்து கலைஞர்கிட்ட. ஏதோ அவர் தான் அப்படியே மூளை அமெரிக்காவிலேருந்து செஞ்சு கொண்டு வந்து வச்ச மாதிரியும். எம்ஜிஆர் ஒன்றும் இல்லை, காலம் பூரா அவனை வீட்டில் உட்கார வச்சார் எம்ஜிஆர். அப்போது எம்ஜிஆர் கெஞ்சினார், தெரியாமல் முதலமைச்சர் ஆகிட்டேன், ஃபைல் பார்க்க தெரியலன்னு சொன்னாராம். இந்த பேசுகிற துரைமுருகனுக்கு நன்றினா என்னன்னு தெரியாது. எம்ஜிஆர் படிக்க வச்சாரு, எம்ஜிஆர் கார்டியனாக இருந்தார், அவ்வளோ செலவு பண்ணார். கூச்ச நாச்சமே இல்லாமல் நன்றியே இல்லாமல் எம்ஜிஆரை பற்றி இப்போ கூட லேட்டஸ்ட்டாக, ஏன்னா இப்போ புது தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, அதனால் உருட்டுறது. அடுத்து ஜெயலலிதா பெண்ணுன்னு கூட பாராமல் அவ்வளோ அவமானப்படுத்துனாங்க, அவ்வளோ பண்ணாங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டு சேலை எடுத்து காமிக்கிறது. எல்லாம் பணக்காரங்க வீட்டிலலாம் 2 சேலை, ஒரு செருப்பு, இவ்வளோ உண்டு ஒரு 5-6 சவர நகை இப்படியா வச்சுருப்பாங்க. சாதாரண ஆட்களே அவ்வளோ வச்சுருப்பாங்க. பரம்பரை பணக்காரர், நடிகை. ஆனால் இதெல்லாம் எடுத்து காமிச்சு எவ்வளோ அவமானப்படுத்துனாங்க. சேம் இதே தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை ஒரு அனுபவம் இல்லாதவர், அறிவில்லாதவர், அடிமை, டேபிள் கீழே போனார். நீங்கள் பாருங்கள் உதயநிதி பேச்சு 5 வருஷமாக பாருங்கள், இந்த வார்த்தை இல்லாமல் இருக்காது. இதெல்லாம் என்னென்னா திரும்ப திரும்ப ஜனங்கள் மத்தியில் ட்ரால் பண்ணுறது. விஜயகாந்த பெரும் குடிகாரர் ஞாபகம் இருக்கா? அதை யாரை வச்சு பேச வைக்கிறாங்க? வடிவேலை வச்சு. வடிவேலு வந்து அப்படியே டீ டோட்டலர், குடிக்கவே மாட்டார்,
பாட்டிலில் விழுந்தா கூட அவர் ஒரு வழி ஆகிடுவார். ம். கீழே உட்காந்து ரசித்து குடும்பத்தோடு எல்லாருமே ரசித்து கேட்டாங்க, அமைச்சர் முதற்கொண்டு. இவங்க எல்லாருமே டீ டோட்டலருங்க. வடிவேல் பேசுகிறவரும் டீ டோட்டலரு, விஜயகாந்த் மட்டும் குடிகாரர். அப்படி தானே பேசி அன்றைக்கி அவரை அசிங்கப்படுத்தினாங்க. இது எல்லாம் என்னென்னா, இந்த மாதிரி வரும்பொழுது இப்படி பேசி பண்ணால் அவர் சொல்கிற கருத்துக்கள் கேலிக்குறி தான் மாற்றப்படும். அந்த டெக்னிக்கை இப்போ பயன்படுத்தி பார்க்குறாங்க. இதில் என்ன ஜோக்குன்னா, திமுக என்னென்ன பண்ணுச்சோ அது எல்லாமே இப்போ அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க. ஆனா ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சி பெரிய அளவில் ஒரு போராட்டத்தையோ பெரிய அட்டாக்கோ பண்ண மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா பேச்சளவில் நின்றுடுது அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ மக்கள் மத்தியில் இறங்கி இதுக்கான அதிமுகவும் சரி பாஜகவும் சரி எதுவுமே பண்ணுறது இல்லைன்றது தான். எடப்பாடி போராடிட்டு இருக்காரு, சிவி சண்முகம் அந்த மாதிரி ஆட்கள் பேசிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே பிரதமர் மோடி அமித்ஷா கொண்டு இறங்கி பண்ணுறாங்க. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் கூட பாஜக அதோடைய வேகம் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த நைனா நாயகத்தெல்லாம் வந்து எதுக்கு இருக்காருன்னு தெரில. மத்திய அரசுக்கு எதிராக அவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எதுக்கும் பதிலே கிடையாது. எதை பற்றியும் ரிசர்ச் பண்ணுறது கிடையாது. பொய் சொல்கிறாங்கன்னா அந்த பொய்யை முறியடிக்கிற மாதிரி எந்த வித அறிக்கையோ பேட்டியோ எதுவுமே கிடையாது. கோயில் கோயிலாக போயின்னுக்கிறார். இங்கே ஏடிஎம்கேல இந்த ஐடி விங் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னே தெரில. எல்லாம் தூங்கிக்கிட்டு எனக்கு என்னன்னு இருக்கிறாங்க. இதோடைய விளைவு நீங்கள் ஜெயிக்கிறதுன்றது பெருவெற்றியாக மாற்றலாம். இது எதுவுமே மாற்றுறது இல்லை. எல்லார்கிட்டையும் அந்த கோபம் இருக்குது. இப்போ வார் எடுத்துக்கங்க, இது இந்தியா ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க. இந்தியாவுடைய பவர், இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, இந்தியாவுடைய இது நீங்கள் அமெரிக்காவில் நம்மக்கிட்ட வரது பயப்படுறோம். இன்றைக்கி அந்த ஹார்மோஸ் அந்த ஜலசந்தி இருக்குதுல்ல, அது வழியாக தான் கப்பல்கள் வரணும். அது வழியாக வர முடியாமல் தான் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, எல்பிஜி தட்டுப்பாடு. அப்போ இந்த எல்பிஜி தட்டுப்பாடை போக்குறதுக்கு ஈரான்கிட்டே டைரெக்டாக பேசி நீங்கள் உங்கள் கப்பல் மட்டும் போகிறதுக்கு நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த கப்பல் அங்கேருந்து கிளம்புது எல்பிஜி ஏற்றிக்கிட்டு. அது ஒரு 4-5 நாள் ஆகும். அப்போ ஒரு 4-5 நாளில் இந்த பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு இறங்கி ஈரான்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு அழிஞ்சிக்கிட்டு நிலைமையில் இருக்கிற ஈரான்கிட்டே பேசி பர்மிஷன் வாங்கிட்டு வராங்க. அமெரிக்கா கம்முன்னு இருக்கிறான். எதிர்க்க முடியுமா? நீ யார் அனுமதிக்க, நான் விட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இந்தியாட்டெல்லாம் அது நடக்காது. அந்த இது பெட்ரோல் டீசல் வந்து ஒரு வதந்தியை கிளப்பி அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு. ஆக்சுவலாக பெட்ரோல் டீசலுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சமீபத்தில் போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1 மாதத்துக்கு நமக்கு ரஷ்யா கொடுக்குது. அதுக்கும் இந்த 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 ஹார்மோஸ் இதெல்லாம் சம்மந்தமே இல்லை. அது வர்ற வழியே ரூட்டே வேறு, போர் இல்லாத ரூட்டு தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு கப்பல் வந்திருக்கு. அதை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அந்த ஹார்மோஸ் வழியாக தப்பிச்சு வந்துச்சுன்னு உருட்டின்னு இருக்கானுங்க இருக்கவனுங்க. அது ரஷ்யாவிலேருந்து வந்த கப்பல். இதுதான் நீ நிலைமை. உண்மையை தேடுறதுன்றது கிடையாது. எல்லாம் பேசுகிறான், ஃபோன் பண்ணுறான், பெட்ரோல்லாம் போய் வாங்கி வச்சிரு, பிரச்சனை. எதுக்கு வாங்கி வைக்கணும்? இல்லை விலைலாம் ஏற்ற போகிறாங்க. எவ்வளோ? 100 ரூபா லிட்டருன்றது 5000 ரூபா ஆக்க போகிறாங்களா? இல்லை 110 ரூபா 120 ரூபா ஆயிடுச்சுன்னா சரி, என் வண்டிக்கு அதிகபட்சம் 10 லிட்டர் பிடிக்கும். நான் போய் லைனில் நின்று என் வண்டி டேங்க் ஃபுல் பண்ணிக்கின்னு ஒரு கேன்லேயும் ஒரு 10 லிட்டர் வாங்கிட்டுனா 200 ரூபா சாரி 2000 ரூபா செலவு. 2020 ரூபா பெட்ரோலுக்கு 10 லிட்டர் டேங்கில் 10 லிட்டர் கேனில். ஒரு இந்த இது பெட்ரோல் விலை ஏறிடுது, ஒரு 110 ரூபா ஆகிட்டான். எவ்வளோ நான் வந்து மிச்சப்படுத்தியிருக்கேன்? இந்த சைடு ஒரு 100, அந்த சைடு ஒரு 100, 200 ரூபா மிச்சப்படுத்தி. இதுக்கு நான் 3 ஹவர் நிற்கணுமா? பெட்ரோலே இல்லாமல் போதா? இந்த வதந்தி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் கேட்டு நான் இந்த மாதிரிலாம் கேட்டவுடனே எல்லாத்தையும் கேட்டு ஆமாம் இல்லை கரெக்ட் இல்லை அப்படின்ட்டு எதுக்கும் நீ முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோ அப்படின்ட்டு வைக்கிறோம். இவங்களெல்லாம் நீங்கள் எதில் போய் சேர்ப்பீங்க? இது எல்லாம் பூமருங்க, வதந்திக்கு பிறந்தவங்க. வாட்ஸ்அப்பு சமூக வலைதளங்களில் அவன் அனுப்புகிறான் பெட்ரோல் டீசல் இது அதுன்னு. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்றது இல்லைன்றது தான் உண்மை. இந்த கேஸும் டொமஸ்டிக் பிரச்சனையே இல்லைங்க. கமர்ஷியல் மட்டும் 5 நாளைக்கு முன்னாடி நிறுத்த சொல்லிட்டாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ அந்த கப்பல்லாம் கிளம்பி வருதுன்னா உங்களுக்கு அதையும் 4-5 நாளில் அதையும் தீர்ந்துடும். ஆனால் இவர்கள் எதிர்கட்சிகளுக்கு, இங்கே இருக்கிற ஊடகங்களுக்கு இவங்களாம் என்ன பிரச்சனைனா, இதை வச்சு பாஜகவை இது பண்ணாமா அது பண்ணா. ஆனால் அப்படி அவ்வளோ அக்கறையாக உள்ளவனா இருந்தால் பார்லிமெண்ட்டில் இந்த விவகாரத்தை கிளப்பி என்னங்க ஆச்சு, என்ன பிரச்சனை, எங்களுக்கு பதிலை சொல்லுன்னு கேட்கணும். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டு சம்சா சாப்பிட்டுங்கிறாங்க வெளியே போய். இவனுங்க வந்து நாட்டு பற்றி அக்கறை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதான் நிலமை. அப்போ இவங்க எல்லாத்துக்கும் என்ன கோவம்னா, ஐயோ ஈரான்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி வர வச்சுட்டாங்களே அப்படின்ற ஆற்றாமை.
சார், இறுதியா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைய இப்படியே கண்டுக்காம விட்டுட்டு இருந்தா முதல்வர் ஓட நிலை என்ன ஆகும்? தோல்வியை நோக்கி ரிலேட்டட் நகர்வார், வேகமாக நகர்வார். ம். நீரோ மன்னன் ரோம் நகரம் பற்றியிருந்த பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான். 43 குழந்தைகள் அங்கே பல்லி விழுந்த உணவை சாப்பிட்டு மயக்கமடைஞ்சது. இது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க. டெய்லி ஒரு இது நடக்குது, பாலியல் பலாத்காரம். 3 அந்த நேரத்து ஒரு 17 வயது மாணவி கொல்லப்பட்டிருக்கு, 2 வயது குழந்தை கொல்லப்பட்டிருக்குது, 7 வயது குழந்தைக்கு பாலியல் பலாத்காரம். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு 14 வயது சிறுமிய 2 மிருகங்கள் பாலியல் பலாத்காரம், இன்னை வரைக்கும் அவனை பிடிக்கல. இந்த மாதிரி 60 வயது மூதாட்டி வீட்டில் வச்சே கொலை, பாலியல் பலாத்காரம் கொலை, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மக்களுக்கு கோவம். இன்னொரு பக்கம் விலைவாசி உயர்வு, எதை பற்றியும் கவலை இல்லை. நாட்டில் வார் நடக்குதுன்றதை பற்றி கூட ஜனங்க யாரும் பயப்படாதீங்க. கேஸ் சிலிண்டர், பெட்ரோல் டீசல் இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் பங்கு இல்லையா? வரி மட்டும் வாங்கிக்கிற, 35 ரூபா ஒரு லிட்டருக்கு வாங்குற. அப்போ நீ இதை பற்றி பயப்படாதீங்க, காவல்துறையை வச்சு இதெல்லாம் சரி பண்ணி, இதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, யாரும் பயப்பட வேணாம், இந்த அறிவிப்புலாம் வெளியிடணும்ல. என்னமோ இவருக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு 40 பசங்க டான்ஸ் ஆடிட்டு அதை கை வச்சுட்டு உஷ் உஷ்ன்னு பண்ணிட்டு இருக்காரு. இவர் எந்த ஊரில் அங்கே இருக்காரு? இவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக என்னங்க இவர்? அவ்வளோ ஒரு மோசமான நிலையை நோக்கி நகருது. இது இப்படியே போனால் ஜனங்க முடிவு பண்ணுவான். விஜய் மீதியை பார்த்துக்குவார். ஒன்று விஜய் என்டிஏ பக்கம் போனார்னா மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க. இல்லை நான் போகல, நான் தனியாக நிற்கிறேன்னா எப்படி இருந்தாலும் அவர் பிரிக்கிற வாக்குகள் திமுகவுடைய வாக்கு, கிட்டத்தட்ட கதை முடிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.